ஓம் நம சிவாய. பிறக்கும் பொழுதே சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே பிறந்தவர் சிவவாக்கியர். சிவசிவா என்றிட தீவினைகள் நீங்கி நல்வினைகள் பெருகும். ஈசன் சந்திரன் சாபத்தை மாற்றியவர், இந்திரன் சாபத்தை போக்கியவர். முதலை உண்ட பிள்ளையை மீட்டு தந்தவர், யமனை காலால் உதைத்து பிள்ளையை காத்தவர். அப்படிப்பட்ட பரம்பொருளை யாரும் அவ்வளவு எளிதாக வணங்கிவிட முடியாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. சிவபுராணம் 8ஆம் திருமுறை. சிவபெருமான் தான் முடிவு செய்வார் யார் அவரை வணங்க வேண்டும், யாரை அவர் ஒதுக்க வேண்டும் என்று. ருத்ராட்சம் அணிந்து விபூதி பூசிவிட்டால் புரிய வரும் எல்லா ஜீவராசிக்குள்ளும் சிவன் இருக்கிறார் என்று மனதிற்குள்ளேயே பதிலளிப்பார் சிவபெருமான். மாமிசம் சாப்பிட மனம் அஞ்சும், உயிர்களை கொள்வது பாவம் என்று புரிய வரும். மாற்றம் ஏற்படும். சிவபக்தர்களை யாரும் துன்புறுத்தக்கூடாது. பக்தன் பொறுத்து கொள்வான், சிவபெருமான் ஒரு நாளும் பொறுத்து கொள்ள மாட்டார். ருத்ராட்சம் அணிந்தவனை யமனுக்கும் தெரியும், இவன் யமலோகம் சேர்ந்தவன் அல்ல, சிவலோகத்தை சேர்ந்தவன் என்று. நன்றி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.